வணக்கம் நண்பர்களே. யாம் இருக்க பயமேன். பல வருடங்களாக ஒரு குழந்தைக்காக காத்திருந்தார்கள் ஒரு தம்பதிகள். அவர்கள் மருத்துவம் பார்த்தார்கள், பரிகாரம் செய்தார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் கூட வரவில்லை. எனக்கு கவலையுடன் இருந்தனர். அப்போது ஒருவர் சொன்னார், முருகனை நம்பி பாருங்கள் என்று. குழந்தை வரம் தரும் முருகனின் இந்த ரகசியத்தை இன்றும் பலர் அறியவே மாட்டார்கள். முருகன் என்பது வெறும் கடவுள் மட்டுமல்ல, அவர் அருள் தரும் தெய்வம் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். மனதார வேண்டினால் முருகன் அருளால் முடியாததும் கூட நடக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் குழந்தை இல்லாத தம்பதிகள் பலர் பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வேண்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு தம்பதி 8 வருடங்களாக குழந்தைக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு கிருத்திகை நாளும் முருகன் கோவிலுக்கு சென்று ஓம் சரவணபவா என்று ஜெபம் செய்தார்கள். 48 நாட்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்த பிறகு அவர்களின் வாழ்க்கையில் நடந்தது ஒரு அதிசயம். மருத்துவர் கூட நம்ப முடியாத செய்தி. அந்த பெண் கர்ப்பமாகி இருந்தார். மக்கள் நம்பும் முருகன் வழிபாடு, பல பக்தர்கள் நம்புவது என்னவென்றால், கிருத்திகை நாளில் முருகனை வழிபடுவது, கந்த சஷ்டி கவசம் படிப்பது, பால் அபிஷேகம் செய்வது, ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை உச்சரிப்பது. இவை மன அமைதியையும் நம்பிக்கையையும் தருகிறது. யாருக்கும் தெரியாத ரகசியம். சித்தர்கள் கூறும் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? முருகனை குழந்தை போல நினைத்து அன்பாக அழைத்தால் அவர் வீட்டில் சிரிப்பை கொண்டு வருவார் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் பலர் குழந்தை முருகன் வடிவத்தில் வழிபடுகிறார்கள். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அதிசயங்கள் நடக்கும். முருகனை மனதார வேண்டுங்கள். அவர் அருள் கிடைத்தால் வாழ்க்கையே மாறிவிடும். நீங்களும் முருகனை நம்புகிறீர்களா? கமெண்டில் முருகா குழந்தையாக என் வீட்டிற்கு வா என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.